ஹாய் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜன்னலில் இருக்கிற கண்ணாடி உடஞ்சிருக்கு. அதை எப்படி எங்கள் அப்பா ரிமூவ் பண்ணி எப்படி புதுசாக மாற்றினாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த சைடில் இருக்க அந்த கீழ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜன்னலை கழட்டிட்டு இந்த உடஞ்ச கண்ணாடியை நம்ம எடுக்கணும். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்காரு எங்கள் அப்பா. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஜன்னலுக்கான மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், இது எப்படி அவர் செஞ்சார் எல்லாத்தையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ அப்பா அந்த கீழே எல்லாத்தையும் கழட்டிட்டு அந்த டோரே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாரு. இப்போ அதில் இருக்கிற அந்த எப்படி உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா கண்ணாடி. ஸோ இந்த கண்ணாடி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு புது கண்ணாடி மாற்ற போகிறோம். இந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் அப்பா எடுத்துகிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, இந்த 3 சைடும் 3 பீடிங் அடிச்சிருப்பாங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணி கண்ணாடியில் படாமல் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எடுத்திருக்கார் பார்த்தீங்களா, இந்த பீடிங் இதே மாதிரி 2 சைடு எடுக்கணும். அதே மாதிரி இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா, இதோட மெஷர்மெண்ட் அப்புறம் அது என்ன ஷேப்பில் இருக்கோ அது எல்லாத்தையுமே அதனோட சைஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்றப்போல் என்ன கண்ணாடியோ அந்த கண்ணாடி வந்து எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. மொத்தமாகவே இந்த கண்ணாடி மாற்றுறதுக்கு எங்களுக்கு 350 தான் ஆச்சு. இந்த கண்ணாடி வந்து 350 ருபீஸ். மீதி பேலன்ஸ் எல்லாமே இருக்கிறத வச்சு அப்படியே பண்ணிட்டாங்க. இந்த பாருங்கள், இன்னொரு பீடிங்கும் எடுத்துட்டாரு. இப்போ இந்த சைடு ஒரு பீடிங் இருக்குல்ல, அதுவும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ 3 சைடு பீடிங் எடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், உடஞ்ச கண்ணாடியை அப்படியே எடுக்கிறாரு. கண்ணாடி ரொம்ப உடஞ்சிடுச்சு, அதனால் நாங்கள் சும்மா ஒட்டு போட்டு வச்சுருந்தோம். இப்போ தான் மாற்றுறோம். அவ்வளோதாங்க. இப்போ அந்த சைட்லலாம் நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்ணாடி மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் கீழே அப்பா காட்டுறாரு பார்த்துங்க, அந்த இடத்துல வந்து உடஞ்சிருக்கு. இப்போ அதையும் வந்து நம்ம சரி பண்ணணும். அது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக பெவிக்கால் போட்டுட்டு ஒரு 2 ஆணி அடித்தோம்னா அது சரியாயிடும். இப்போ அதுதான் அப்பா பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சமாக பெவிக்கால் எடுத்து எங்கே உடஞ்சிருக்கோ அந்த இடத்துல நம்ம தடவிட்டு ஆணி வந்து கட்டையில் படுற மாதிரி உள் சைடு வச்சு அடிச்சிருவாங்க. அடிச்சிட்டாங்கன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போ பெவிக்கால் போட்டு அடித்து அடுத்த ஆணி வச்சு அடிச்சிடலாம். இப்போ 2 ஆணி அடித்தனால நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த மிரர் அந்த டோரில் பார்த்திங்கன்னா 2 கீல் இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் வளைஞ்சி இருக்கு. நம்ம ரிமூவ் பண்ணோம்ல, அப்போ வளைஞ்சிடுச்சு. அதுவும் அப்படியே சரி பண்ணுறாரு. நம்ம புதுசாக மாற்ற வேணாம், அது நல்லா தான் இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு சரி பண்ணால் போதும். அதனால் அப்பா அப்படியே சரி பண்ணி போட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த கண்ணாடி தான் அப்பா மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அது இந்த கண்ணாடி தான். ஸோ இந்த கண்ணாடி வந்து கரெக்டாக அந்த ஜன்னலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஜன்னலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கழட்டும் போது 3 சைடு 3 பீடிங் இருந்துச்சு பார்த்திங்களா, அதே பீடிங்கை இப்போ நம்ம வச்சு அடிச்சிடணும். ஸோ கண்ணாடி வந்து கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே போயிடுச்சு. இப்போ பீடிங் அப்பா கட்டுறாரு பாருங்கள். இந்த 3 பீடிங்கும் கரெக்டாக அந்த சைடில் வச்சு நம்ம அடிச்சிடணும். இந்த பீடிங் கண்ணாடியில் படாமல் அடிக்கணும். அதுதாங்க இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா கொஞ்சம் ஜஸ்ட்டு பட்டாலும் கண்ணாடி உடஞ்சிரும். அதனால அதில் படாமல் லைட்டாக அடிக்கிறார் பாருங்கள். இப்போ இன்னொரு சைடு இருக்கா, அதுவும் அடிச்சிருவார்.
நமக்கு கண்ணாடி ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதாங்க. அப்பாவும் எல்லா சைடும் ரெடி பண்ணிட்டாரு. இப்போ பாருங்கள், அந்த ஜன்னல் அழகாக கண்ணாடி மாற்றியாச்சு. ஸோ கண்ணாடி ரெடி பண்ணியாச்சு டோரில். இப்போ அடுத்து வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து அந்த கீழே வந்து என்னோடய தம்பி வந்து மிஷின் வச்சு அந்த கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்க்ரூ போட்டு முடிக்கிட்டு இருக்கான். மூணு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே 3 ஸ்க்ரூ, கீழே 3 ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கும். அவ்வளோதாங்க. ஸ்க்ரூ எல்லாமே போட்டாச்சு. ஆனாலும் நம்ம ஜன்னல் மூடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் அந்த டோரில் சைடில் வந்து இளைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண முடியும், விண்டோவை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அப்பா வந்து இந்த இளைக்கிற மிஷின் வச்சு லைட்டாக அந்த சைடு, எந்த சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கோ அந்த சைடு வந்து இளைச்சிட்டு இருக்காரு. அப்படி இளைச்சிட்டு பண்ணும்போது தான் நம்மளால் டோரை வந்து சாத்த முடியும். நமக்கு எவ்வளோ சைஸ் இளைக்கணுமோ அதுக்கேற்றாப்புல இளைச்சிட்டு நம்ம டோர் சாத்தும் போது அது கரெக்டாக க்ளோஸ் ஆகிடும். நம்ம புதுசாக செய்கிறது கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இந்த விண்டோலலாம் கண்ணாடி மாட்டுறதுன்றது நம்ம ரொம்ப பார்த்து பொறுமையாக செய்யணும். அப்பாவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் அப்பா அதை கரெக்டாகவே பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நல்லா இளைச்சாச்சு. அதே மாதிரி கீழ் சைடும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதையும் அப்பா இளைச்சிட்ருக்காங்க. இது வேப்ப மரம். அதனால் அப்பா இளைக்கும் போது ரொம்ப நிறைய ஒரு மாதிரி கசப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த தூள் எல்லாமே. அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக வந்து உளியை வச்சு நம்ம எடுத்தோம்னா அது கரெக்டாகிடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக டோர் வந்து சாத்திடுச்சு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி அப்பா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.